நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ளது. நோய் நொடிகள் இல்லாம, மருந்து மாத்திரைகள் இல்லாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால வாழ முடியுமே ஆனால் அதுவே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாகும். இது சாத்தியமா அப்படின்னா இது நிச்சயம் சாத்தியமே அப்படின்றத சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரைப்பை மூளை வழித்தட ஆராய்ச்சிகள் இதை மிக தெளிவாக குறிக்கிறது. A stomach in hunger and a brain in anger is the root cause of all disease சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பசிக்காகவும் ருசிக்காகவும் உணரப்படும் வயிறும் நமது விருப்பத்திற்கும் நமது வெறுப்பிற்கும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த மூளையின் கோபமும் நோய் நிலைகளுக்கு அடிப்படை காரணம் அப்படின்றத அற்புதமாக சொல்லி இருக்கிறாங்க. ஹார்மோன்கள்ல 2 முக்கிய ஹார்மோன் நம்மளுடைய இரைப்பையில் இருக்குதுங்க. அது பாத்தீங்கன்னா நம்பர் 1 செக்ரீட்டின், நம்பர் 2 பாத்தீங்கன்னா கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஹார்மோனுமே நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். நல்ல புரதமும் நல்ல கொழுப்பும் நம் உணவில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த 2 ஹார்மோன்களும் நிறைவாக சுரக்கும். மாவுச்சத்து மிக்க உணவுகள் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளும் போதும், ப்ராசஸ்டு சுகர் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய போதும், ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் இந்த செக்ரிட்டின், இந்த கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஹார்மோன்களின் சுரத்தல் அப்படின்றது மிகவும் கம்மியாகிவிடும். இப்போ இது கம்மியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்குள்ள போயிடுவோம். அப்ப இதற்கு தேவை நல்ல ஒரு ப்ரீபயோட்டிக், அதே மாதிரி இதற்கு தேவை நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக். இப்போ ப்ரீபயோட்டிக்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், வாழைப்பழம், இதை 3ஐயும் நீங்க அன்றாடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ப்ரோபயோட்டிக்ஸுக்கு அன்றாடம் நீங்கள் மோரையோ, தயிரையோ, கெஃபீரையோ இல்ல யோகர்ட்டையோ அன்றாடம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் உங்களுடைய இரைப்பையில் தங்கும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுதல், நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்ல நிறைய காய்கறிகள், பழங்கள் அவசியம் இருக்க வேண்டும். நல்ல புரதத்தையும் நல்ல கொழுப்பையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் பிராக்டிஸ் அப்படின்னு நாம சொன்ன நம்பர் 1 டீப் அண்ட் ஸ்லோ பிரீத்திங் பிராணாயாமா, நாடி சோதனான்னு நான் சொன்னேன். 2வது கோல்ட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்ந்த நீரில் குளிப்பது. 3வதாக பார்த்தீங்கன்னா ஹம்மிங், சிங்கிங் இல்ல ஒரு சாண்டிங் ஆஃப் ஓம். பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ், மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அண்ட் ப்ராப்பர் சோஷியல் கனெக்ஷன். இது இருந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்க எந்த நோயில எவ்வளவு மோசமான பாதிப்புகள்ல எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுத்தாலுமே நிச்சயமாக மீண்டும் நல்லதொரு ஆரோக்கிய நிலைகளில் நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.